இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதாவது நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். அது எதுக்காகனா நேற்று அக்டோபர் 16 எங்களோட செகண்ட் இயர் லவ் ஆனிவர்சரி. அதை எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு ரீசன்னால் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த கிஃப்ட் நான் வாங்கி அவங்களுக்கு கொடுக்காம வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் அதை கொடுக்க போகிறேன் சர்ப்ரைஸாக அந்த கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். அது என்ன கிஃப்ட், என்ன நான் என்ன பண்ணியிருக்கேன் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க ஒர்க்லேருந்து வந்தாங்க. நான் அதனால் டக்குன்னு வீடியோ ஷூட் பண்ணுறேன். இப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷாக போயிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்த உடனே நான் அந்த கிஃப்ட்டை அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க. இதுதான் இந்த வீடியோ, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ எங்களோட ஆனிவர்சரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணலை. அதுக்கு அந்த கிஃப்ட்டை நான் இன்றைக்கி கொடுக்குறேன். சாட்டர்டே எங்களோட ஆனிவர்சரி, இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி நான் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன். அதுதான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபோனில் அந்த ப்ளூடூத் எடு. சரி, நேற்று என்ன நாள்? நேற்று நம்ம ஆனிவர்சரி. சரி, ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்ணல. ஸோ நான் அதுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தேன். அது சார் நேற்று வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் வாங்கலை. ஏன்னா என்னால் போக முடியல, வெளியே எதுவும் பண்ண முடியலனா எதுவும் நான் வாங்கலை. ஸோ இன்றைக்கி நான் அந்த கிஃப்ட்டை வாங்கி இந்த ரூம்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருக்கேன். சரியா? ஓகேவா? அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். நான் சொல்லுவேன் எங்கே இருக்குன்னு, அதை நீ போய் சரி, ஓகே. இப்போ நான் அந்த பிளேஸ் சொல்லிவிடுவேன். அந்த பிளேஸில் நீ தேடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே கீழே இருக்குல்ல, பின்னாடி திரும்பி அந்த சேர்லேருந்து இங்கே பாரு இங்கேருந்து இதுக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே இருக்குது அந்த கிஃப்ட்டு. கண்டுபிடிக்கும். இந்த பெட்டை தொடக்கூடாது, கீழே தான் அந்த சேர் கீழே. இந்த சேரை தவிர இந்த சைடு ஃபுல்லாக நீ தேடிக்கலாம். புரியுதா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. தேடு. கீழே தான் நான் சொன்னேன், தரையில தான் சொன்னேன். அங்க இருக்குது, அங்க ரெண்டே இடம் தான். அது இல்ல அங்க இல்ல. நான் ஆல்மோஸ்ட் அது பக்கத்துலயே தான் இருக்கிறேன். சரி, தரக்க ஏன் திங்குவா வெட்டுமலை உட்காரு. இப்போ அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியா? சரி, அந்த டிஷர்ட் நடுவில் என்ன இருக்கு? ஒரு இது மாரிக்கா. அதில் ஒன்று எழுதியிருக்கேன், அது படி. அது ஒரு கவிதை, அழகா படி. லூஸ் போய் படிக்காது. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சவுண்டா படி, சவுண்டா பொறுமையா புரியுற மாதிரி படி. வாவ். என் உயிர் கணவனே, இந்த உலகில் என்னை கைதாக்கிட நீ பிறந்தாயோ, என்னையும் ரசிக்க வைத்த என் ரசிகன். திருப்பி வேற லெவல். உடல் மண்ணுக்குள் போனாலும் உன்னை நேசிக்கும் வரம் வேண்டும். வேற லெவல் ரே. சரி, டிஷர்ட் ஓபன் பண்ணி பாரு. இப்படி எல்லாம் கவிதை என்ன நினைச்சு? இது நான் எழுத்துல நெட்ல பார்த்து எடுத்தேன். டிஷர்ட் எப்படி இருக்குன்னு பாரு. டிஷர்ட் தானே. என்னது? டிஷர்ட் தானே டியா? டிஷர்ட் தானே சொல்ல. ஓபன் பண்ணி காட்டு. பிடிச்சிருக்கா? வேற லெவல். இந்த மாதிரி கலர் நான் இது எடுத்ததே இல்லை. பட் இது போட்டா எனக்கு வேற லெவலா. மேலே வச்சு காட்டு. நல்லா பிடிச்சிருக்கா? வேற லெவல். நல்லா இருக்கு. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஸோ ரெண்டாவது கிஃப்ட்டும் அதே கீழே தான் இருக்கு, போய் தேடு. இப்போ அந்த இன்க்ளூடிங் அந்த சேரு மிஷின்லாம் வரும், போய் தேடு போ. என்னம்மா ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. நம்மளுக்கு யாரும் பண்ணல. பிரீத்தி யாருன்னு நினச்சினுக்கிறேன் நீ? நல்லா தேடு நல்லா தேடு. உன் பையன் வேற அங்காலூர். அது இல்லை. சீக்கிரம், கிட்ட தான் இருக்கேன், நீ பக்கத்துல தான் இருக்க. அது தலை உன்கிட்ட தான் இருக்கு.
எடுத்துட்டு வாங்க, ஏரியாக்குள்ள வாங்க, ஏரியாக்குள்ள வாங்க. அதுலயும் ஒரு பேப்பர் இருக்கு, அந்த கவிதையும் நீங்க படிக்கணும். படிங்க. ஃபர்ஸ்ட் நீ மனசுல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கடகடன்னு படி. என்னம்மா இது? சவுண்ட படி. உன் வீட்டில் அடி வைத்தேன், மனதில் உனக்காக காதலோடு. உன் சுற்றத்தை ஏற்றேன், நம் உலகத்தை உருவாக்கும் கனவோடு. உன் உணர்வுகளை மதித்தேன், என் மனதை நீ அறிவாய் என்ற ஏக்கத்தோடு. புன்னகையில் மகிழ்ந்தேன், என் முதல் மகனாய் உன்னை ஏற்றத்தோடு. கேட்பதெல்லாம் உன் பார்வை, உன் வார்த்தை மட்டுமே, உனக்காகவே நான். சரி, டி-ஷர்ட் ஓபன் பண்ணுங்க. டி-ஷர்ட் ஓபன் பண்ணுங்க. இன்னைக்கு அதிசயமா சீக்கிரமா வந்திருக்கே. அங்க பாருங்க, 8 மணி கூட ஆகல, அதுக்குள்ள வந்துட்டாங்க. நான் ஏன் இந்த கிஃப்ட் வாங்கினேன்னு சொல்லிடுறேன். அவங்க வந்து டெய்லி யூஸ் பண்றது இந்த மாதிரி திங்ஸ் தான் வாங்கினேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து பேண்ட் வந்து நான் வாங்கிட்டு அப்புறம் சைஸ் பத்தலைன்னா இதுவாக இருக்கும்ல, அதனால தான். சரி, நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து எங்க இருக்கணும்? ஐயோ, நானே வந்துட்டேன், எங்க வச்சேன். ஓகே, இந்த ஏரியாக்குள்ள இருக்கு, ஐ மீன் பீரோல இருக்கு. பீரோல இருக்கு, நானே சொல்லிட்டேன். இந்த ஃபேனை தள்ளிட்டு கொஞ்சம் ஓபன் பண்றீங்களா? ஏன் புடிச்சனாச்சே. தேடுங்க. அங்கேயும் இல்ல. அதெல்லாம் இல்ல. க்ளோஸ். ட்ரெஸ் இருக்கலாம், அங்கதான் கீழே. ஏரியாக்குள்ள வாங்க. தட்டுற மஸ்ட் ஓபன் பண்ணி நீங்க படிங்க, அதுக்கப்புறம் சவுண்டா படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மனசுல படிங்க. 1000 சண்டைகள் உன்னோடு நான் போட்டாலும் நீ இல்லாமல் என் வாழ்க்கையில் என் பெருமை விதி லெவல் பண்ணடி நீ. சரி, ட்ரெஸ் ஓபன் பண்ணு. ஆனந்த கண்ணீர்லாம் வடிக்காத இருக்குடா. ட்ரெஸ் என்னமோ இருக்கு, என்ன முடியல. இன்னும் 2 இருக்கு. உன்னோட ஃபேவரட் கலர் பிளாக்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உனக்கு பிளாக் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே பிளாக் தான் வச்சுக்கல. அப்புறம் அவன் திட்டான், என்ன எல்லாத்தையும் பிளாக்கே எடுக்கிற, அப்புறம் என்னதான் எடுப்ப அப்படின்ட்டு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்ட் எங்க இருக்குன்னு போலாமா? நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து உன்னை தேட விடலாமான்னு பாக்குறேன். சரி, ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கி கொடுத்த ஞாபகம் இருக்கா புதுசா? அந்த ஹேண்ட்பேக்ல தான் இருக்கு. இருங்க. ஏரியாக்குள்ள வாங்க. இந்த ஹேண்ட்பேக் இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோதான், அது ஒண்ணுதான். அதை அப்படி கீழே வச்சிருங்க. நான் எடுக்கிறீங்க. லெட்டரை எடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க படிப்பீங்களா? பார்த்துக்கிற அளவுக்கு உன்னை ஆடம்பரமா பார்த்துக்க முடியலனாலும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னை அன்பா பார்த்துக்க முடியும். நானுமே உன்னை அதோட அன்பா தான் பார்த்துக்கணும். நல்லா இருக்கா என் கிஃப்ட்? வேற லெவல். எனக்கு மாதிரி யாரும் சர்ப்ரைஸ் பண்ணதே இல்லை. சர்ப்ரைஸா இருந்துச்சு என்ன சொல்றியே. சரி, எப்படி இருக்கு அந்த ட்ரெஸ்? ஓபன் பண்ணி பாரு. பார்க்குறேன். நான் ஏன் சார்ட்ஸ் எடுத்தேன்னா, எனக்கு பேண்ட் வந்து சைஸ் தெரியும், பட் இருந்தாலும் சைஸ் தெரிஞ்சாலுமே ஒரு சில வாட்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. நல்லா இருக்கா? ஸோ நான் டெய்லி யூஸ்க்காக தான் வாங்கினேன். ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு வந்து எப்பவுமே அந்த யூனிஃபார்ம் தான் போட்டு போவாங்க. இந்த திங்ஸ் வந்து வீட்டில் போடுறது ஓகேவா? ஜீன்லாம் வந்து நாங்கள் வெளியே மோஸ்ட்லி அவ்வளோ போகிறது இல்லை. ஏன்னா இப்போ வேலை ப்ரெஷர்னு சொல்லிட்டு அவங்க வேலையில் தான் இருக்காங்களே கண்டி, நிறைய வந்து வெளியே போகிறது இல்லை. அதனால இந்த சார்ட்ஸ் டிஷர்ட் தான் வந்து வீட்டில் போடுறாங்க. ஸோ அது அவங்கக்கிட்ட கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது வந்து வாங்கினேன். இது வந்து நீங்கள் ஆனிவர்சரி கிஃப்டாகவும் வச்சுக்கலாம், தீபாவளி கிஃப்டாகவும் வச்சு. சரி, 5th கிஃப்ட் எங்கே இருக்குன்னு நீ வந்து திங்க் பண்ணுற? இந்த இடத்துல தான் இருக்கு. தலகாணி சொன்னவரோட அங்கே வச்சிருக்கியோ? அவங்க தான் அமைக்கிற உட்காந்து அஃப்கோர்ஸ் கரெக்ட் தான், அங்கே தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரியும், போவாடான்னு சொல்லும் போதே நான் வந்து அங்கே தான் வச்சுருக்கேன்.
ஸோ அந்த gift நீ எடுக்கும்போது நான் ஒரு எடுத்துகிட்டு பேர் கவிதை சொல்வா, எடுக்கும்போது கவிதை சொல்வா, எடுத்துகிட்டு பேர் எடுத்துட்டு போயிருந்தா சொல்றேன். எனக்கு பயங்கரமா சர்ப்ரைஸ் இருக்காது. ஒரு நிமிஷம் பிளர் ஆகுது வீடியோ. ஓகே. ஷேர் பண்றா. வாங்க ஏரியாக்குள்ள வாங்க. இது வந்து எனக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கு என்னன்னு தெரியல. நான் 10 வாட்டி கேட்டு தான் வாங்கினேன். போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கலாமா? இதுக்கு நான் கவிதை வைக்கலையே. கவிதை தான் நீ உன் கையில் வச்சிருக்கீங்க. தானே இருக்கு. காட்டு எனக்கு காட்டு. ஐ மீன் ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல, லூஸாக இருக்காது, ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி லாஸ்ட் இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டு காட்டுற. ஆமாம், அது வீடியோ இல்லை, போட்டு என்கிட்ட காட்டுற. சரி ஓகே. ட்ரெஸ்லாம் பிடிச்சிருக்கா? நைஸ் நைஸ். வேற லெவல். என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப சரி ஓகே. என்னோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சர்ப்ரைஸோட நான் முடிச்சிடுறேன். இந்த கவிதை நான் எவ்வளோ நேரத்தில் ரெடி பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஒன் டே இல்லை லாஸ்ட் 5 days திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். சத்தியமாக இப்போ இவங்க வரத்துக்கு ஒரு 5 minutes முன்னாடி தான் நான் வந்து யோசிச்சு எழுதுறேன். இது நீங்கள் சத்தியமா மேல சத்தியமா நீ நம்பகிட்ட போ. அதுக்குள்ள இவ்வளோ பண்ணிட்டேன். ஆமாம், நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்? 4 மணிக்கோ என்னவோ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஓகேவா, நான் இன்னைக்கு வந்து வெளியே போயிருந்தேன். அப்படியே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வந்ததுலேருந்து பாப்பாவை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு 1000 உறவுகளை தேடி நாடி சிறகுடைந்து போனது ஒரு குயில். ஓகேவா, சிறு கரம் நீட்டி என் வாழ்வில் வந்தாய், பெருவிழா போல காட்சி அளித்தது என் வாழ்க்கை. நினைத்து பார்க்காத நிகழ்வுகள் வந்தது போனது, 1000 சண்டைகள் வந்தாலும் உன் உறவை நாடியது இந்த குயில். தோள் கொடுக்க தோழன் இல்லை, தட்டி கொடுக்க தந்தை இல்லை, பாசம் காட்ட உறவுகள் இல்லை, நீ மட்டும் வேண்டும் இந்த பிறவியில் இல்லை, இனி வரும் 7 பிறவிகள். இது வந்து நீ ஆனிவர்சரி கிஃப்டா வச்சுக்கலாம். வேற லெவல் கவிதையா பண்றா உங்களுக்கு தான் எதுவும். ஸோ நான் 5 minutesல எழுதுனேன். இது வந்து நீங்கள் நம்பகிட்ட போங்க. நான் 5 minutes இப்போ தான் இவங்க வரத்துக்கு ஜஸ்ட் 5 minutes எழுதிட்டு வெளியே போகிறேன். இவங்க வந்தாங்க. எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க ஹாப்பி டியர்ஸா. ஐயோ கடவுளே கடவுளே. நான் நிறைய பண்ணோம் அப்படின்ட்டு நினைப்பேன். ஆனால் என்கிட்ட வந்து அதுக்கான மணி தான் இருக்காது. எனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது இப்படி பண்ணணும். இந்த மாரி சப்போர்ட் இருந்தால் நம்ம நல்லாவே எல்லாத்துலேயும் வின் பண்ணுவோம் பார்ப்போம். ஸோ இவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் அவங்க ரிலீஃப் பண்ணணும் நான் எவ்வளோ யோசிக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஓகே. அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நாங்கள் தூங்குகிறோம், டைம் ஆயிடுச்சு ரொம்ப. நாங்கள் இனி சாப்பிட்டு தூங்கணும். ஓகே, பாய்.